கிட்ட வாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன். ஊருக்கு போகிறதுக்கு லீவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஊருக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு ஃப்ளைட்டு. நாளை கழிச்சு ஊரில் இருப்பேன். வேலைக்கு போகும்போது கூட எனக்கு இப்படி வேர்க்காது பாருங்க. ஐயோ தனியாக யாரும் பர்ச்சேசிங்கெல்லாம் வராதிங்க, யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகேவா? எப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே. அப்படியாக 1.5 வருஷம் கழிச்சு ஊருக்கு கிளம்ப போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஜாமான் நேரத்தை போய் வாங்கிட்டேன், இன்னும் பேலன்ஸு கொஞ்சம் வாங்க போகிறேன். நிறைய பேர் உண்மையிலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பேன், அண்ணா எப்போ உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், நீங்கள் எப்போனா ஊருக்கு போய் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் ஊரில் இருக்க போகிறேன், ஹாப்பியாக இருக்க போகிறேன். நிறைய வீடியோ வரப்போகுது, மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். அதில் குறிப்பாக எனக்கு இன்னும் ஒரு கமெண்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. அண்ணா எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் ஊருக்கு போகணும், வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கணும், உங்களோட மனைவி உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும், பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், அதையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேண்ணா அப்படின்னு மாதிரி கமெண்ட் போட்டவங்க. யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. யாராவது அந்த கமெண்ட் போட்டவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், மிட்டாயெல்லாம் வாங்கணும். நேற்றைக்கு கொஞ்சம் வாங்கிட்டேன், இன்றைக்கி பேலன்ஸ் கொஞ்சம் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு. நாளை கழித்து காலையில் தான் ஊருக்கு போய். ஏன்னா டிக்கெட் ரேட்டு பயங்கரமாக இருக்குது. டைரக்ட் ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கா போய்ட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டு போகிற மாதிரி இருக்கும். ஊருக்கு போகிறோன்னு எப்போ முடிவு எடுக்கிறோமோ, எப்போ டிக்கெட் போடுறோமோ அப்போலேருந்து தூக்கம் கிடையாதுங்க. ஒரு செகண்ட் கூட தூங்கவே முடியாது. மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரில. அது எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அதே நிலைமை தான். எப்படா ஒரு மாதம் போகும், எப்படா ஒரு வாரம் போகும், எப்படா ஒரு நாள் போகும், எப்படா ஒரு மணி நேரம் போகும் அப்படிங்கிற மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சடனாக முடிவு எடுத்தது. இதே இது நார்மலாக 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்திருப்போம், டிக்கெட் போட்டிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ என்னால் தூங்க முடியல. நைட்டு 1 மணி 2 மணிக்கு தூங்குறது, 3 மணி 3:30 எந்திரிக்கிறது. ஊருக்கு போய் தாங்க நிம்மதியாக தூங்கணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போன இடம் புக்கீஸ். நம்ம ஊருக்கு வரும்போது அதிகமாக வாங்குகிற இடங்களில் லிட்டில் இந்தியாவில் எல்லாருமே போய் வாங்குவாங்க. அது இல்லாமல் இங்கே புக்கீஸ்லேயுமே நமக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும். பேக் ஐட்டம்ஸு, சாக்லேட்டு, தைலங்கள் அப்படின்னு எல்லா ஐட்டமும் இங்கேயுமே கிடைக்கும். பெட்ஷீட்டு, போர்வைகள் அப்படின்னு நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்காக ரேட்டு கம்மியாக புக்கீஸில் ரொம்ப சீப்பாக கிடைக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சில பிராண்டடு இந்த கடைகள் எல்லாம் போய் நம்ம எடுப்போம் இல்லை, அதை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். சரியா? விலையும் கம்மியாக வேணும், ஆனால் பயங்கரமாக வேணும்னெல்லாம் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நார்மலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த 1 மாதம் 2 மாதம் கேப் இருக்குல்ல, அப்போ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். சைனா டவுன் போவோம், புக்கீஸ் போவோம், லிட்டில் இந்தியா போவோம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்குமா போய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ நான் 2 நாளைக்குள்ளாடி வாங்குறதுங்கிறதெல்லாம் ஒன்று பெரிய கஷ்டம். ப்ளஸ் ஒரே ஆளாக போகிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ நேரம் சுற்றுனேன், இங்கே எதுவுமே நான் வாங்கலை. சுற்றிட்டு சரி வேண்டாம், பேசாமல் லிட்டில் இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி லிட்டில் இந்தியா போயிட்டேன். அங்கே போய்ட்டு கடையாக ஓடுனேன். ஆனால் அங்கேயும் வீடியோ எடுக்கிறதுக்கு மைண்டே இல்லைங்க. ஒரு கடைசி கிளம்பி வரும்போது தாங்க அந்த வீடியோ எடுத்தேன். காலையில் ரூம்லேருந்து கிளம்பி வந்ததுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு வாங்கிட்டேன். இத்தனைக்கும் நேற்றையும் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒத்தையில் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. முன்னாடினா யாராவது பசங்க இருப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டு வருவோம். இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மன அழுத்தம் வருது. உண்மையிலே யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லோரும் நினைப்பாங்க ஊருக்கு வர்றதுனால பயங்கர ஹாப்பியாக எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக வருவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வெளியே காமிச்சிக்கிறதுடா. நான் உண்மையை சொல்கிறேன். எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கடையில் போய்ட்டும் ஒவ்வொரு வாட்டி காசு பே பண்ணும்போதும் மனசுக்குள்ளே நிறைய ஓடும், ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. புரியுதா? பயங்கர டிப்ரெஷன். உண்மையை சொல்லவேனா பயங்கர மன அழுத்தத்துக்குள்ளாகும். ஒரு மாதிரி தலையை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம். என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறோமே, இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கஷ்டம் எல்லாம் எப்போ நமக்கு மறைஞ்சு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பத்திரமா போகிற வரைக்கும் இந்த டென்ஷன் இருக்கும். வீட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பொருளையெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு வந்தோமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்டில் அதெல்லாமே உடஞ்சி போயிடும். அது அவங்களோட பார்வைக்கு என்ன இவன் சம்பாரிச்சதெல்லாம் இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கான். உண்மைதான், புரியுது. ஆனால் அது தெரியல, அது ஏன் அப்படி நம்ம பண்ணுறோன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தனியாக யாரும் பர்ச்சேசிங்கெல்லாம் வராதிங்க, யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகேவா?
எப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே. யாராவது இப்போ பக்கத்தில் வந்தாங்கன்னு வச்சு கடிச்சு பச்சையாக திங்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி கோபம் வருது. இவ்வளோ கோபம் இன்னும் 2 நாள் இருக்கான். எல்லோரும் கேட்பாங்க, என்னடா ஊருக்கு போகிறா, முகம் எல்லாம் இப்படி ரொம்ப வாடி போய் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கடா, ஏன்னா ஊருக்கு போக பிடிக்கலையா அப்படின்னு. ஆனால் ஊருக்கு போக பிடிக்காம எல்லாம் இல்லை, இந்த ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு 2 நாள் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப கொடுமையான நாட்கள் அந்த நாட்கள் எல்லாம். அதெல்லாம் யாருக்கிட்டே நம்ம சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அது ஒன்று. சரியா? இதுலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம யாருக்காக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், நீங்கள் பேசாமல் கிளம்பி வாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம வாங்குவோம். அது என்ன பைத்தியக்காரதான் என்ன தெரியல, உண்மை அதுதான். அவன் கண்டிப்பாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து சொல்லவே வேண்டாம், நீ எதுவும் வாங்காத, நீ பேசாமல் இருக்கிற காசை எடுத்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, காசை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா வீட்லையும் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, காசையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதப்பா, இது சாமான் எல்லாம் வேணாம், நீ பேசாமல் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வாங்குவோம். ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம்? வெளிநாட்டு வாழ்க்கையில் இது ஒரு கொடுமையான விஷயம். யாராச்சும் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர்றவங்க விரங்கையோட வந்து பார்த்துருக்கீங்களா? கஷ்டமாக இருந்தாலும் கடனை வாங்கி எப்படியாச்சும் ஏதாவது வாங்கிட்டு தான் வர பார்ப்பாங்களே தவிர விரங்கையோட யாரும் வரவே மாட்டாங்க. அது எதனாலையா இருக்கும்? அப்படி வாங்கிட்டு போனால் தான் நம்மளை மதிப்பாங்க, இல்லை நம்மளை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது மைண்டில் ஓடுமா? எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இதெல்லாம் வந்து இந்த பெட்டியில் வந்து 30 கிலோ ரெடி பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்துட்டு எப்பயும் கூட தாங்க வரும், அது நம்ம தலையெழுத்து. எப்போ ஜாமான் வாங்கினாலும் கூட தான் வரும், கம்மியாக எல்லாம் இப்போ வந்ததே இல்லை. எது இல்லாமல் நான் ஊருக்கு போகலாம், ஆனால் வந்து பாஸ்போர்ட்லாம் போக முடியாது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, ஏதாவது மறந்துடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு படையே இருப்பாங்க ஊருக்கு வழி அனுப்புறதுக்கு. அப்போ யாராச்சும் அதை எடுத்தியா இதை எடுத்தியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளை எதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போவோம். இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதனால் இதை எடுத்து முதல்ல பேக்குள்ளே வச்சுருவோம். எப்போவுமேலாம் ஜாமான் நான் வாங்கிட்டு வரதோட சரி, நான் பேக்கிங்கெல்லாம் பண்ண மாட்டேன், எல்லாம் பயலுக பண்ணி கொடுத்துருவானுங்க. நேற்றுக்கு நைட்டு வந்து கேட்டாங்க பேக்கிங் பண்ணுவோம்மா அப்படின்னு. ஏன்னா அந்த சாக்லேட் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஒருவேளை அது மெல்ட் ஆகிரும், இப்போ கட்டி வச்சா சூல்கேஸ் தானே, நார்மலாக அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே கட்டிடுவோம். சரி சூல்கேஸ் தானே பரவாயில்ல, நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தாங்க புரியுது, நேற்றுக்கு அழகாக கட்டியிருக்கலாம். ஐயோ, மிஷின் வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்ப்போம். வேலை செய்யுது. அம்மா தூக்க முடியலப்பா. பக்குன்னு இருக்குது பார்த்துக்கோங்க. ஐயோ, இது 30 கிலோ தாங்க பெட்டியில் வைக்கணும். இதுவே 32 கிலோ இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோ ஜாமான் இருக்கும் போல இருக்க. விடுவாங்களா 32? நீங்களே சொல்லுங்கள், விடுவாங்களா விட மாட்டாங்களா? விடுறாங்களோ இல்லையோ, நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அங்கே போய் பார்த்துக்கலாம். அவங்க கையில் விழுந்தாது விடுங்கம்மா. அம்மா தாயே, என் குடும்பம் பெரிய குடும்பம்மா. வேலைக்கு போகும்போது கூட எனக்கு இப்படி வேர்க்காது பாருங்க. ஐயோ, சரி என்னடா வாழ்க்கை. சரி, பிரச்சனை என்ன தெரியுமா, அங்கே லெக்கேஜ் அதிகமாக இருக்குது, வெளியே எடுனா முடிஞ்சு போச்சு சொல்லி 2 கிலோ அதிகமாக இருக்குது. ஓகேங்க, பாய். நைட்டு ஃப்ளைட்டு 8:10 சிங்கப்பூரில் இருந்து அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா போயிடுவேன். ஸ்ரீலங்காவில் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டு. அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது வியாழக்கிழமை காலையில் வந்து திருவனந்தபுரத்தில் இறங்கிடுவேன். ஓகேவா? பாய்.